வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம். மயிலாடுதுறை, கடலூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் முன்னெச்சரிக்கையாக மயிலாடுதுறை, கடலூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இதேபோல புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நாளை நடைபெறவிருந்த பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெறக்கூடும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அடுத்த 24 மணி நேரத்தில் நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யும் என்றார். இதேபோல சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இரவு முதல் அடுத்த 3 நாட்கள் கனமழை தொடரும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 30ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதன்கிழமையன்று புயலாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்பிய நிலையில் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சென்னை, கடலூர், ராமேஸ்வரம் என அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் படகுகள் அனைத்தும் கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். புதுவண்ணாரப்பேட்டையில் தேங்கியிருக்கும் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து சாலையில் ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். மேலும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்பதால் மோட்டார் மூலம் நீரை வெளியேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல பெரம்பூர், புளியந்தோப்பு, ஓட்டேரி, கொடுங்கையூர், குளத்தூர், அயனாவரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. தாம்பரம் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் அவ்வழியாக செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் சுரங்கப்பாதையில் தேங்கிய நீரை அகற்ற வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். இதேபோல சென்னை OMR சாலை மற்றும் பள்ளிக்கரணையிலிருந்து மேடவாக்கம் செல்லும் பிரதான சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். நீரை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் ராட்சச மோட்டார் மூலம் தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டது. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமை செயலகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களும் காணொலி வாயிலாக ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். அவர்களிடம் கனமழைக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார்.
தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ள ஆட்சியர்கள், அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னையிலிருந்து ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் பேசிய முதலமைச்சர், தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார். மின்சாரம் தடையின்றி கிடைக்கவும், வெள்ள நீர் தேங்கி பயிர்கள் சேதமடையாமல் இருக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். டெல்டா மாவட்டங்களில் மழையால் ஏற்படும் பயிர் பாதிப்புகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் உரிய அறிவுறுத்தல்களுக்கு பிறகே நீர்நிலைகள் திறக்கப்படும் என கூறினார். மேலும் நீர்நிலைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். நாளை முதல் சென்னையில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் விருகம்பாக்கம் முதல் அரும்பாக்கம் வரை செல்லக்கூடிய கால்வாய் துருவாரும் பணிகளையும் மழைநீர் வடிகால் பணிகளையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பணிகளை விரைந்து முடிக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருவாரூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்தந்த ஊராட்சிகளில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்கள் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும் என ஆட்சியர் சாருஸ்ரீ உத்தரவிட்டுள்ளார். தாழ்வாக உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை தங்க வைக்க திருத்துறைப்பூண்டியில் 29 முகாம்களும், முத்துப்பேட்டையில் 28 முகாம்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம், மயிலம், வளவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யும் மழை காரணமாக சில்லென குளிர்ந்த காற்று வீசுகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. பள்ளி சென்ற மாணவர்கள் மழையில் நனைந்தவாறு விளையாடிக் கொண்டு வீடு திரும்பினர். திருப்பூர் ஆண்டிப்பாளையம் குளத்தில் தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள படகு இல்லத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சுமார் 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த படகு இல்லத்தில் 8 பேர் அமர்ந்து சவாரி செய்யக்கூடிய 2 மோட்டார் படகு, 3 துடுப்பு படகு, 8 பெடல் படகு என 13 படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அருகிலேயே பூங்கா, குழந்தைகள் விளையாடும் மையம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளதோடு லேக் வியூ ரெஸ்டாரண்ட் அமைக்கும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை திருவொற்றியூரில் உள்ள பழமையான வடிவுடையம்மன் கோயிலின் முன்பு பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் கொப்பளித்து வெளியேறுவதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். சென்னை திருவொற்றியூரில் மிகவும் பழமையான வடிவுடையம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் வாசல் முன்பு கழிவுநீர் கொப்பளித்து வெளியேறி சாலையில் ஆறு போல் ஓடியது. இதனால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். புயல் காரணமாக தமிழக கடற்கரைகளில் அலைகள் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. வங்கக்கடலில் நாளை புயல் உருவாக உள்ள நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம், பொன்னேரி, காசிமேடு, மரக்காணம் கடற்கரைகளில் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. இதேபோல கடலூர், நாகை, பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடற்கரைகளில் சுமார் 6 அடி உயரத்திற்கு மேலே அலைகள் எழுந்தன.
இதனிடையே கடல் பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் தனியார் நிறுவனங்கள் படகு சவாரியில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அங்குள்ள தேங்காய் திட்டு துறைமுகத்தில் தனியார் சுற்றுலா படகு நிறுவனங்கள் மீன்வளத்துறையின் உத்தரவை மதிக்காமல் 50க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை 5க்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்குள் அழைத்துச் சென்றன. அப்போது கடல் மிகவும் சீற்றத்தோடு காணப்பட்டதால் தனியார் படகுகள் தள்ளாடியவாறே சென்ற நிலையில் சமூக ஆர்வலர்கள் இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையாக சுதந்திரமாக செயல்படுவதாகவும் தோற்றவர்கள் வாக்குப்பதிவு இயந்திரம் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் எனவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை வேலப்பஞ்சாவடியில் அமைந்துள்ள தனியார் சட்டக்கல்லூரி வளாகத்தில் தேசிய சட்ட தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், சமூக நீதி என்பது குறிப்பிட்ட இயக்கத்திற்கோ அரசியல் கட்சிக்கோ சொந்தமானது இல்லை, அது அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை என்றும் நேர்மையான தேர்தல் மூலம் ஊழல் அரசியல்வாதிகள் மக்களால் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றார். ஆளுநரால் துணைவேந்தர்கள் நியமனத்தில் இடர்பாடு நிலவி வருவதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநில உரிமை, பல்கலைக்கழக ஆசிரியர்கள், மாணவர்கள் நலனை பேணி காப்பதில் முதலமைச்சர் கவனமாக உள்ளார் என்றும், முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் விரைவில் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். துணைவேந்தர் நியமனத்தை பொறுத்தளவிற்கு எந்த அளவிற்கு ஆளுநர் அவர்களால் டெல்டாவை பாலைவனமாக்கும் மீத்தேன் எடுக்கும் முயற்சிக்கு அன்றைக்கு துணை நின்றது யார்? 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது யார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவிரி நதிநீர், கச்சத்தீவு, முல்லை பெரியாறு உள்ளிட்ட எதுவாயினும் தன் சுயநலத்துக்காக தமிழக உரிமையை தாரை வார்த்தது திமுக என சாடினார். ஆனால் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதனை மூடி மறைக்கும் வேளையில் திமுக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் ஜெயக்குமார் விமர்சித்தார். இன்றைக்கு டெபுட்டி சிஎம்மாக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாள் டெஃபினெட்லி சிஎம் ஆவார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு உருவாகியுள்ள பாடலை சென்னை அன்பகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா முழுவதும் ஒரு சில விஷயங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நிர்பந்தித்த போதும் கலைஞர் பேரன் என நிரூபித்தவர் உதயநிதி ஸ்டாலின் என கூறினார். அரசியலில் மாறி வருகின்ற சக்தியை மாறி சக்தி இசையோடு இன்றைக்கு நாம் கேட்டிருக்கின்றோம். பாஜக ஆட்சியில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பு இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பாஜக அரசு நாடாளுமன்ற ஜனநாயக முறையை சிதைக்கும் வகையில் செயல்படுவதாக சாடினார். டெல்லியில் இன்று நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் பிரகடனம் சர்வதேச கூட்டுறவு ஆண்டு விழாவில் இந்திய அளவில் சிறந்த வங்கி சேவைக்கான விருது தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்கப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் பெற்றுக் கொண்டார். சிதம்பரம் பரங்கிப்பேட்டை பகுதியில் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக கரைகளில் நிறுத்தி வைத்துள்ளனர்.
கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் நாளை அதி கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதலே சிதம்பரம், புவனகிரி, பரங்கிப்பேட்டை, அண்ணாமலை நகர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. அதனால் தங்களது படகுகளை பாதுகாப்பாக கரைகளில் நிறுத்தி வைத்துள்ளனர். அதானி விவகாரத்தில் முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டு வைக்கும் ராமதாஸ் ஏன் பிரதமர் மோடியை குற்றம் சாட்டவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சாடியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதானி பிரச்சனையை ராமதாஸ் திசை திருப்ப முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். பொறுப்பற்ற பொய் வதந்திகளுக்கு எல்லாம் முதலமைச்சர் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்டுள்ள வைகோ, பிரதமர் மோடிதான் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டிய சூழல் உருவாகியிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் மோடி மீது குற்றச்சாட்டு வைக்க பாமக தயாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். லண்டனில் இருந்து சென்னை திரும்பும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளனர். லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் அறிவியல் குறித்து படிப்பதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த ஆகஸ்ட் மாதம் லண்டன் புறப்பட்டுச் சென்றார். இந்நிலையில் 3 மாதங்களுக்கு பிறகு டிசம்பர் 1ஆம் தேதி சென்னை திரும்பும் அண்ணாமலைக்கு சென்னையில் உள்ள அக்கட்சியின் 7 மாவட்ட தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளனர். மேலும் அண்ணாமலை தமிழகம் திரும்பியவுடன் என் மண் என் மக்கள் 2ஆம் கட்ட நடைப்பயணத்திற்கும் தயாராகிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையத்தை பாஜகவும் RSSும் தங்கள் கட்டுக்குள் வைத்திருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் சார்பில் அரசியலமைப்பு நாள் அனுசரிக்கப்பட்டது. அப்போது பேசிய செல்வ பெருந்தகை, அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் ஒழிக்க முடியும் என பாஜகவினர் முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கனமழை பெய்து வருவதால் 7வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வேதாரண்யம், தோப்புத்துறை, அகஸ்தியன்பள்ளி, நெய்விளக்கு, கருப்பம்புலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள வயல்களில் மழைநீர் வடியாமல் தேங்கி நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கோவை அருகே 11 ஆண்டுகள் செல்லமாக வளர்த்த நாய் ஒரே நாளில் இறந்ததை தாங்க முடியாமல் ஒரு குடும்பம் கதறி துடித்த வீடியோ இணையத்தில் வைரலானது. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த சரத் என்பவரது தங்கையின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது. இதனால் 11 ஆண்டுகளாக செல்லமாக வளர்த்த சஞ்சு என்ற நாயை மேட்டுப்பாளையத்தில் உள்ள விலங்குகள் நல மருத்துவமனையில் ஒரு நாள் பராமரிப்பு கட்டணமாக 1200 ரூபாய் கொடுத்து விட்டு சென்றுள்ளனர். அன்று மாலையே நாய் இறந்ததால் மருத்துவரிடம் சரமாரியாக கேள்வி கேட்டு குடும்பத்தினர் கதறி துடித்தது காண்போரை கண்கலங்க வைத்தது. இதுகுறித்து சரத் அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் விசாரணை நடத்தினர். கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் இரும்பு சத்து மாத்திரைகள் ஈரோட்டில் சாலையோரம் வீசப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு திலைநகர் முனியப்பன் கோயில் சாலையில் அரசு மருத்துவமனையில் வழங்கப்படும் மாத்திரைகள் சாலையோரத்தில் வீசப்பட்டு கிடக்கின்றன. இந்த மாத்திரைகள் அனைத்தும் 2025ஆம் ஆண்டு வரை கால அவகாசம் உள்ளதால் ஏன் வீசப்பட்டது என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் மருந்து கடையில் தலைவலிக்கு மாத்திரை கேட்டால் குறைந்தது 10 ரூபாய் இல்லாமல் கொடுப்பதில்லை. ஆகவே மக்களின் நலனுக்காக தமிழக அரசு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இலவசமாக வழங்கும் மாத்திரைகளை சாலையில் வீசி சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
கர்நாடக மாநில எல்லையான ஆனேக்கல் அருகே மர்ம நபர்கள் ஏடிஎம் இயந்திரத்தை தூக்கிச் சென்று பணத்தை திருட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மஞ்சனஅள்ளி பகுதியில் தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையத்திலிருந்து இயந்திரத்தை தூக்கிச் சென்ற மர்ம நபர்கள் அருகில் உள்ள தைல மர தோட்டத்திற்கு எடுத்துச் சென்று உடைக்க முயற்சி செய்துள்ளனர். அது முடியாமல் போகவே இயந்திரத்தை அங்கேயே போட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் இயந்திரத்தை மீட்டு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்ட பாமகவினரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேறு வேலை இல்லாததால் தினமும் ஒரு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்தார். இந்நிலையில் முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாமகவினரை போலீசார் கைது செய்தனர். ரஷ்யாவில் பளுதூக்கும் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனைக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த கஸ்தூரி என்ற பெண் ரஷ்யாவில் நடைபெற்ற உலக பளுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியுள்ளார். இந்நிலையில் சாம்பியன் பட்டம் வென்று சென்னை திரும்பிய வீராங்கனை கஸ்தூரிக்கு விமான நிலையத்தில் உறவினர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தென்பெண்ணையாறு நீர் பங்கீடு தீர்ப்பாயம் தொடர்பான நிலை அறிக்கையை 2 வாரத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பாயம் அமைக்க கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் தீர்ப்பாயம் அமைப்பது தொடர்பாக ஏற்படுத்தப்பட்ட உடன்பாட்டு குழுவால் தமிழ்நாடு, கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே எந்த முடிவும் எட்ட முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீர் பங்கீடு தீர்ப்பாயம் தொடர்பான நிலை அறிக்கையை 2 வாரத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அரசியலமைப்பின் 75வது ஆண்டை குறிக்கும் விதமாக சிறப்பு நாணயம் மற்றும் தபால் தலையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டார். இந்திய அரசியலமைப்பு இயற்றப்பட்டு 75 ஆண்டுகள் ஆன நிலையில் அரசியலமைப்பு நாள் விழா நடைபெற்றது. பழைய நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறப்பு நாணய மற்றும் தபால் தலையை வெளியிட்டார். இந்த நிகழ்வில் பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களும் குடியரசுத் தலைவருடன் பங்கேற்றனர். மேலும் அரசியலமைப்பு தொடர்பாக 2 புத்தகங்களை வெளியிட்ட குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பின் முதல் சமஸ்கிருத மொழி நகலையும் அறிமுகம் செய்து வைத்தார். அரசியல் அமைப்புதான் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்குமான வழிகாட்டி என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற அரசியலமைப்பு நாள் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், கடந்த 75 ஆண்டுகளில் நாடு பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட போது அரசியலமைப்பு சரியான பாதையை காட்டி அதற்கான தீர்வை கொடுத்ததாக குறிப்பிட்டார். மேலும் எமர்ஜென்சி காலத்திலும் அரசியலமைப்பு சவால்களை சந்தித்ததாக கூறிய பிரதமர் மோடி, அம்பேத்கரின் அரசியலமைப்பு ஜம்மு காஷ்மீரிலும் அமல்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.